ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓஓ எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பொதுவாகவே நம்ம பேரை சொல்லும் பொழுதோ இல்லை ஊரை சொல்லும் பொழுதோ நம்ம சுருக்கி சொல்லுவோம்ல. இப்போ பிரியதர்ஷினி அப்படின்னு பேர் இருந்துச்சுன்னா பிரியான்னு கூப்பிடுவோம். லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு பேர் இருந்தால் லக்ஷ்மின்னு கூப்பிடுவோம். இந்த மாதிரி நம்ம பேரை ஷார்ட் பண்ணி கூப்பிடுவோம். அதே மாதிரி ஊரை கூட நம்ம ஷார்ட் பண்ணி கூப்பிடுவோம். எந்த மாதிரியான இடங்களை எப்படி நம்ம ஷார்ட் பண்ணி கூப்பிடுறோம், மருவி கூப்பிடுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கேள்வி 1, உறையூர் என்பதை மக்கள் எப்படி அழைப்பர்? உறையூர் அப்படிங்கிறத மக்கள் உரந்தை அப்படின்னு அழைப்பாங்க. உறையூருக்கு என்ன பேர்? உரந்தை அப்படின்னு அழைப்பாங்க. கேள்வி 2, கல் என்பதை வேடர் எப்படி அழைப்பர்? கல் அப்படிங்கிறத வேடர் என்ன மாதிரி அழைப்பாங்க அப்படின்னா சொல் விளம்பி அப்படின்னு அழைப்பாங்க. 2க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 3, இறந்தார் என்பதை மக்கள் எப்படி அழைப்பர்? இறந்தார் என்பதை மக்கள் எந்த மாதிரி அழைப்பாங்க அப்படின்னா துஞ்சினார் அப்படின்னு அழைப்பாங்க. 3க்கான பதில் ஆப்ஷன் பி, துஞ்சினார். கேள்வி 4, சுடுகாடு என்பதை மக்கள் எப்படி அழைப்பர்? சுடுகாடு என்பதை மக்கள் நன்காடு அப்படின்னு அழைப்பாங்க. 4க்கான பதில் ஆப்ஷன் ஏ, நன்காடு. கேள்வி 5, மலம் கழுவி வந்தான் என்பதை மக்கள் எவ்வாறு அழைப்பர்? மலம் கழுவி வந்தான் அப்படின்றத கேஷுவலாக கால் கழுவுனியா அப்படின்னு நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் கூட சொல்லுவாங்கள்ல, அதுதான். 5க்கான பதில் ஆப்ஷன் பி, கால் கழுவி வந்தான். கேள்வி 6, காராடு என்பதை மக்கள் எப்படி அழைப்பர்? காராடு அப்படிங்கிறத மக்கள் கருப்பாடு அப்படின்னு அழைப்பாங்க. காராடு, கருப்பாடு அப்படின்னு அழைப்பாங்க. 6க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 7, தாலி அருந்தது என்பதை மக்கள் எப்படி அழைப்பர்? தாலி அருந்தது அப்படின்றத எப்படி அழைப்பாங்க அப்படின்னா தாலி பெருகிச்சு அப்படின்னு அழைப்பாங்க. 7க்கான பதில் ஆப்ஷன் ஏ, தாலி பெருகிச்சு. கேள்வி 8, ஓலை என்பதை மங்கள வழக்கில் எப்படி அழைப்பர்? ஓலை என்பதை மங்கள வழக்கில் திருமுகம் அப்படின்னு அழைப்பாங்க. 8க்கான பதில் ஆப்ஷன் பி, திருமுகம். கேள்வி 9, புதுக்கோட்டை என்பதை மக்கள் மருவி எவ்வாறு அழைப்பர்? புதுக்கோட்டை என்பதை மக்கள் மருவி என்ன மாதிரி அழைப்பாங்க அப்படின்னா 9க்கான பதில் ஆப்ஷன் ஏ, புதுகை அப்படின்னு அழைப்பாங்க. கேள்வி 10, மலையநாடு என்பதை மக்கள் எவ்வாறு அழைப்பர்? மலையநாடு என்பதை மக்கள் மலாடு அப்படின்னு அழைப்பாங்க. 10க்கான பதில் ஆப்ஷன் ஏ, மலாடு. கேள்வி 11, அருமருந்தென்ன என்பதை மருவில் எப்படி அழைப்பர்? அருமருந்தென்ன அப்படிங்கிறத மருவி என்ன மாதிரி அழைப்பாங்க அப்படின்னா அருமந்த அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. 11க்கான பதில் ஆப்ஷன் ஏ, அருமந்த. கேள்வி 12, பாண்டிய நாடு என்பதை மருவில் எப்படி அழைப்பர்? பாண்டிய நாடு என்பதை மருவில் பாண்டி நாடு அப்படின்னு அழைப்பாங்க. 12க்கான பதில் ஆப்ஷன் பி, பாண்டி நாடு. கேள்வி 13, வடக்கு உள்ளது என்பதை மருவில் எப்படி அழைப்பர்? வடக்கு உள்ளது அப்படிங்கிறத மருவி வடாது அப்படின்னு அழைப்பாங்க. 13க்கான பதில் ஆப்ஷன் ஏ, வடாது. கேள்வி 14, மரவெடி என்பதை மருவில் எப்படி அழைப்பர்? மரவெடி என்பதை மருவி மராடி என அழைப்பர். 14க்கான பதில் ஆப்ஷன் ஏ, மராடி. கேள்வி 15, பொன் என்பதை பொன் வணிகர் எப்படி அழைப்பர்? பொன் என்பதை பொன் வணிகர் பரி என அழைப்பர். 15க்கான பதில் ஆப்ஷன் பி, பரி. கேள்வி 16, சோழநாடு என்பதை மக்கள் எவ்வாறு அழைப்பர்? சோழநாடு என்பதை மக்கள் சோநாடு அப்படின்னு அழைப்பாங்க. 16க்கான பதில் ஆப்ஷன் ஏ, சோநாடு.
கேள்வி 17. யானை என்பதை மக்கள் எப்படி அழைப்பர்? யானை என்பதை மக்கள் ஆணை என அழைப்பர். 17க்கான பதில் ஆப்ஷன் சி, ஆணை. கேள்வி 18. பாண்டிச்சேரி என்பதை மக்கள் எப்படி அழைப்பர்? பாண்டிச்சேரி என்பதை மக்கள் புதுவை அப்படின்னு அழைப்பாங்க. 18க்கான பதில் ஆப்ஷன் ஏ, புதுவை. இதோட இன்னைக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஓரியன்டாக ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் முடியுது.